நேயர்களே, இன்றைக்கு நாம் சர்வதேச காணொளியில் தற்போது பார்க்க விரிவாக பேசக்கூடிய விவகாரம் ஈரானுடைய ஒரு மிக முக்கியமான ஆக்டிவிட்டி. ஈரான் எடுத்திருக்கிற இஸ்ரேலுடைய ஆயிரக்கணக்கான பக்கங்கள் டாக்குமெண்ட்ஸ், அவர்களுடைய ஆய்வுகள், இரகசிய தகவல்களை அணு ஆயுதங்கள் குறித்தும் டிஃபென்ஸ் காரிடாரில் இருந்து இரகசிய சீக்ரெட் பிளான் எல்லாவற்றையும் எடுத்திருக்கிறார்கள். அதனை வெளிப்படையாக ஈரானுடைய வெளிவிவகாரத்துறை சார்ந்த பல அதிகாரிகள் உறுதிப்படுத்தினாலும் இன்டெலிஜென்ஸ் அமைச்சர் இஸ்மாயில் ஹத்தீப் ஒரு அஃபீஷியலான பேட்டி ஒன்றை சர்வதேசத்திற்கு அவர் வழங்கிய செவியினுடைய நாம் அறிந்து கொள்ள முடிகின்றது என்று நாம் நேற்று பேசினோம். நிச்சயமாக இறைவனுடைய உதவியால் நாங்கள் அதை கைப்பற்றியோம் என்ற வார்த்தையை பல ஆண்டுகளாக திட்டமிட்டு ஈரான் இதை உளவு அமைப்பில் மொசாத்தை தூக்கி விழுங்கக்கூடிய அளவிற்கு இந்த காரியங்களை செய்திருக்கிறதா என்பதை கூட நாம் நேற்று பேசினோம். அதன் தொடர்ச்சியாக சர்வதேச அளவில் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய தாக்கம் குறித்து இது உண்மைதானா அல்லது ஒரு பரபரப்புக்கான செய்தியா என்பதையும் நாம் உறுதிப்படுத்த வேண்டியது இருக்கிறது. இமாம் இன்டெல் ஆர்ச்சிவ்ட், அதுதான் இன்டெலிஜென்ஸ் அச்சீவ்ஸ் இருப்பதற்காக கூட காட் வில்லிங்னஸ் என்ற வார்த்தையும் கூட இஸ்மாயில் ஹத்தீப் பயன்படுத்தியிருக்கிறார். ஈரானுடைய கருத்துப்படி த மோஸ்ட் சிக்னிஃபிகன்ட் ப்ளவுஸ் டு ஈரான் இஸ்ரேல் ரெஜிம், யூதர்களுடைய இந்த நியூக்ளியர் ப்ரோக்ராம்ஸ் குறித்தும் இனி வரக்கூடிய காலங்களில் அதனை இவர்கள் எப்படியெல்லாம் பயன்படுத்த போகிறார்கள் என்பதும், தாக்குதல் நடத்தினால் மறுதாக்குதலுக்கு அதே இலக்குகள் குறிவைக்கப்படும் என்கின்ற ஒரு பெரும் விவகாரத்திலும் இஸ்ரேலிய நாடும் அரசும் சிக்கியிருக்கிறது. ஒருவேளை இந்த விவகாரம் பெஞ்சமின் நெத்தன்யாஹுவுக்கு கடைசி வரலாற்றை அரசியலில் இப்படி ஒருவர் இருந்தார், இப்படி போர் செய்தார், இப்படி சிக்கினார் என்று கூட பதிவு செய்யப்படக்கூடிய அளவிற்கு ஒரு கடுமையான குழப்ப நிலை ஒட்டுமொத்த இஸ்ரேலை தாண்டி அவர்களின் கூட்டாளிகளான யூரோப் நாடுகளிலும் ஏற்பட்டிருக்கிறது என்பதையும் நாம் பார்ப்போம். இந்த நிலையிலே இந்த யூதர்களுடைய நியூக்ளியர் ப்ரோக்ராம் நெஜிவ் நியூக்ளியர் ரிசர்ச் சென்டர், இதுதான் ஒரு அஃபிஷியல் சைட்ஸ் என்ற செய்தியும் நமக்கு கிடைத்திருக்கிறது. குறிப்பாக இஸ்பஹான், நட்டான்ஸ் என்றெல்லாம் இருப்பதை போன்று இங்கே நிஜிவ் நியூக்ளியர் ரிசர்ச் சென்டர் அண்ட் அதர் கிரிட்டிக்கல் சைட்ஸ் என்கின்ற வார்த்தை அப்படின்னால் இங்கே பல இடங்களில் இருக்கிறது. இதில் என்ன ஒரு புதினத்தை விட புதினம் என்றால், தான் நியூக்ளியரை இரகசியமாக செய்து கொண்டு அணுகுண்டுகளை பதுக்கி வைத்து கொண்டு, ஏற்கனவே சர்வதேசத்தில் இவர்களிடத்திலே 300க்கும் மேற்பட்ட அணுகுண்டுகள் இருப்பதாக அமெரிக்காவை அமெரிக்காவுக்கும் தெரியும். மத்திய தரைக்கடலில் அமெரிக்காவினுடைய பிராக்சியாக தான் செயல்பட வேண்டும் என்ற நோக்கில் ஈரானுக்கு மேக்சிமம் ப்ரெஷர் கொடுத்தார்கள். ஈரான் ஏற்கனவே சொல்லி கொண்டு தான் இருந்தது, நிச்சயமாக இவர்கள் மோசமான ஆளுகை எங்களுக்கு தெரியும், கடந்த காலத்தில் ஒரு பிட்டனஸ் எக்ஸ்பீரியன்ஸை நாங்கள் பெற்றிருக்கிறோம், இவர்களே நாங்கள் நம்ப போவதில்லை. த ஆப்ரேஷன் ஹேட் பீன் ஸ்டார்டட், முன்னமே அது ஒழுங்கு செய்யப்பட்டது, துவங்கி இருக்கிறது என்பதுதான் உண்மை. இது இன்றைக்கு நடந்து ஒரு 10 நாட்களில் நடந்த ஆபரேஷன் அல்ல. இது பல தசாப்தம் அல்ல, பல ஆண்டுகள் இது முன்னெடுக்கப்பட்டிருக்கும். 1.5 ஆண்டுகளுக்கு முன்பே இந்த பணிகள் ஆரம்பித்திருக்கலாம் என்று கூட தகவல்கள் கிடைக்கின்றது. இந்த நிலையில் அமெரிக்கா டீல் ஆர் நோ டீல், ட்ரம்ப் அட்டாக், டெஹ்ரான் தற்போது ரெடியாக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நாங்கள் அவர்களை என்ரிச்மெண்ட் செய்வதற்கான அனுமதி ஒருபோது வழங்கப் போவதில்லை என அமெரிக்காவினுடைய பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருக்கிறார். நியாயமான மனிதராக இருந்தால் அவர் என்ன சொல்லியிருக்க வேண்டும்? இஸ்ரேலுடைய இந்த டாக்குமெண்ட்ஸ் சீஸ் பண்ணியிருப்பதை குறித்தும் கேப்சரிங், அது பொதுவெளியில் வருகின்ற போது இஸ்ரேலுக்குமான இந்த தடைகளை அவர் பேசியிருக்க வேண்டும். வித்தவுட் அப்ரோப்ரியேட் எவிடன்ஸ் நாங்கள் எதுவும் சொல்ல முடியாது என்று கூட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம். இதில் ஒரு கொடூரமான சம்பவம் என்றால், அமெரிக்காவினை தாண்டி யூஎன் நியூக்ளியர் வாட்ச்டாக் த ரிப்போர்ட் த அக்யூசிங் இட் இஸ் அ வயலேஷன் ஆஃப் நார்ம்ஸ் என்ற ஒரு கருத்தையும் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார். எது வயலேஷன் ஆஃப் நார்ம்ஸ் என்ற கேள்வி நமக்கு எழவில்லை.
நீதி என்றால் அனைவருக்குமாக ஒன்றாக இருக்க வேண்டும். அணு ஆயுத பரிசோதனைகளை எவரும் செய்யக்கூடாது என்றால் இது எப்படி பொது விதிகளை அழிப்பு செய்யக்கூடிய, மீறக்கூடிய, முறைமைகளை மாற்றக்கூடிய வரம்பற்ற செயலாக இருக்கும் என்று எங்களுக்கு எதுவும் புரியவில்லை. ஆக ஒருதலைபட்சமான அரசியல் கிராம பஞ்சாயத்துகளில் அல்ல, உலகம் முழுவதும் இப்படித்தான் நடக்கின்றது. நியூக்ளியர் வாட்ச்டாக் ரிப்போர்ட் அக்யூசிங் இட்ஸ் வயலேஷன் த வயலேட்டிங் நார்ம்ஸ் என்ற கருத்தையும் அமெரிக்காவில் இருந்து செயல்படக்கூடிய அமெரிக்காவினுடைய ஆதார புள்ளியாக இருக்கும் ஐக்கிய நாட்டு சபையினுடைய கருத்தாகவும் இருக்கிறது. இந்த நேரத்தில் அமெரிக்காவுக்கு சில அழுத்தங்களை அறிவுஜீவி தளம் என்று சொல்பவர்கள் சொல்கிறார்கள். ஆனால் ஈடுபட்டால்தான் அவர்களுக்கு அதன் விளைவுகள் தெரியும். உக்ரைன் ரஷ்ய போரில், கஸா போரில் பாடம் கற்பித்து கற்றுக்கொள்ள அமெரிக்கா முற்பட வேண்டும். வியட்நாமில் அமெரிக்கா கற்றுக்கொண்ட பாடம், ஆப்கானிஸ்தானில் அவர்கள் கற்றுக்கொண்ட பாடம், லிபியா, ஈராக் எல்லா நாடுகளிலும், இன்றைக்கு கஸாவிலும் கூட அமெரிக்கா போர் செய்துதான் அவர்கள் கற்றுக்கொண்ட பாடம். ஹவுதிகளிடத்திலே யுஎஸ்எஸ் ஹரி ட்ரூமன் மூலமாக ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு வந்ததில் அமெரிக்கா கற்றுக்கொண்ட பாடத்தை ஈரான் விவகாரத்தில் அவர்கள் கற்றுக்கொள்வார்களா என்பதை எங்களுக்கு தெரியாது. இதற்கிடையிலே யூகேவினுடைய இங்கிலாந்தின் ஆர்மி முன்னாள் சீஃப் ரிச்சர்ட் கேம் urged the US, the president, to take an immediate action against Iran என்ற கருத்தை சொல்லியிருக்கிறார். இந்த செய்தி டெலிகிராப் பத்திரிகையிலே மிக முக்கிய செய்தியாக கெம்பினுடைய கருத்து வெளியாக இருக்கிறது. முன்னாள் இராணுவ தலைவர், இங்கிலாந்துடைய மிக முக்கியமான ஆர்மி சீஃப் ரிச்சர்ட் கேம் urged the US president to take the immediate actions against Iran. அதற்கிடையில் டிப்ளமோசியால் ஒரு inevitable, தவிர்க்க முடியாத டிலே ஆவது என்பதையும் அவர் கூறியிருப்பதாக ஜூன் 8 வெளியான டெலிகிராப் கட்டுரை நமக்கு தெரிவிக்கிறது. கெம்பினுடைய பேட்டி, ஈரான் தற்போது சேதாரமடைந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை, ரெடான் சிஸ்டங்களை எல்லாம் அவர்கள் சரி செய்திருப்பதாகவும் கூட கெம்ப் சொல்கிறார். ரீஇன்ஃபோர்சிங் இட்ஸ் a நியூக்ளியர் ஃபேக்ட். இந்த நிலையில் அவர்களின் கோரிக்கை எல்லாம் வீணாகிவிட்டது. இந்த நிலையில் அவர்களின் கோரிக்கை வீணாகி ஈரான் ஒருபோதும், அமெரிக்கா சொல்வதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது. இது அதாவது என்ரிச்மெண்ட் செய்வதை அவர்கள் கைவிடப் போவதில்லை என்றும் ரிச்சர்ட் கேம் டெலிகிராம் நாளிதழில் இந்த மாதம் 8 நேற்று முன்தினம் அவர் பேட்டி அளித்திருக்கிறார். இதற்கிடையில் நாம் ஏற்கனவே சொன்ன இஸ்மாயில் ஹத்தீபுடைய பேட்டி உங்களுக்கு சொன்னேன். இஸ்மாயில் ஹத்தீபுடைய பேட்டி என்னவென்றால், ரிப்போர்ட் வெளியிடும் போது இது இஸ்ரேல் ஈராக் ஒருவேளை இந்த இரகசியமான உளவு அமைப்புகளின் திருடல், ஸ்டீல், அதாவது இந்த ஸ்டீல்ஸ் டாக்குமெண்ட்ஸ் வில் எக்ஸ்போஸ், கண்டிப்பாக அது வெளியாகிற போது நிச்சயமாக த இம்பேக்ட் ஆன் இன்டர்நேஷ்னல் கம்யூனிட்டி, யூரோப் நாடுகளும் அமெரிக்காவும் இதில் பல 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 புதினங்களை, புதிய செய்திகளை உலகிற்கு அவர்களை பற்றிய வெட்ட வெளிச்சம், இரகசிய திட்டங்கள் ஆகும். அது மட்டுமல்லாமல் நட்புறவோடு பழகி அவர்களை காலி செய்யும் உயிர்ப்பு நடவடிக்கையை மேற்கொண்டு வரும் இஸ்ரேல் எந்தெந்த நாடுகளுக்கு எதிராக எப்படி சதியை செய்திருக்கிறார்கள், திட்டங்களை போட்டிருக்கிறார்கள் என்பது கூட ஈரான் வெளியிடுகின்ற போது இது உறுதி செய்யப்படும் என்றும் நாம் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இஸ்ரேலுடைய இந்த இரகசிய அணு ஆயுத நாடுகள் இதுவரை ஈரானுடைய இந்த ஸ்பை ஆக்டிவிட்டீஸை குறித்து ஒரு வார்த்தைகளும் பெரிதாக பேசவில்லை. ஐரோப்பாவும் பேசவில்லை, அமெரிக்காவும் பேசவில்லை, அதே போன்று இஸ்ரேல் ஒரு வார்த்தையும் பேசவில்லை. திருப்பி சொன்னால் இஸ்ரேல் கர்ட்ஸ் ரெஃப்யூஸ்ட், நோ கமெண்ட்ஸ் அப்படின்னு போயிட்டார். எவ்வளோ பெரிய விவகாரத்தை அவர்கள் இப்படி செல்வது பெரும் சிக்கலை ஏற்படுத்தும். இது ஈரானுக்குடைய மாஸ்டர் மைண்ட் பிளானின் மூலம் உலகத்தை ஆட்டி வைத்திருக்கிறார்கள். உளவியல் ரீதியாக இஸ்ரேல் தற்போது பெரும் பாதிப்பை ஏற்படுத்துவது மட்டுமல்ல,
கிடியன் சாரட்ஸுடைய தாக்குதல் அழிவு இன்னும் கஸாவில் உறுதி செய்யப்படும். மேலும் இப்பொழுது நாம் இந்த விவகாரத்தில் உலகிலிருந்து என்னென்ன நாளிதழ்கள் என்ன செய்திகளை வெளியிட்டது என்பதை விட நாம் சில கருத்துக்களை இஸ்ரேலிலிருந்து என்ன செய்திகளை வெளியிட்டிருக்கிறது. சேனல் 12 வல்லா நியூஸ், அது மட்டும் இல்லாமல் அல் மயாதீன் லெபனானினுடைய ஈரான் ஹேஸ் சக்சீட் the huge volume of the strategic and sensitive documents என்ற தலைப்பை யார் வெளியிட்டிருக்கிறா தெரியுமா? சேனல் 12 வெளியிட்டிருக்கிறது. இஸ்ரேல் மீடியா கன்ஃபார்ம் த பெயின்ஃபுல் பிலா த மேஜர் இன்ஃபில்ட்ரேஷன், மிக கொடூரமான கொடுமையான ஊடுருவல் முழுமையாக நியூக்ளியர் டேட்டா அனாலிசிஸ் அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். obtained, எப்படி பெறப்பட்டது என்பதை பற்றி தகவல் இல்லை, ஆனால் பெறப்பட்டது என்ற தகவல்களையும் கூட நியூஸ் 12 ஈரான் has succeeded in huge volume of the strategic and sensitive documents என்பதை அவர்கள் உறுதி செய்கிறார்கள். வல்லா நியூஸ் மிக முக்கியமாக மனசாட்சியாக செயல்படும் இஸ்ரேலின் மிக தரமான ஊடுருவல் என தெரிவித்திருக்கிறார்கள். கவனமாகவும் புள்ளியலாகவும் மிக 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 துல்லியமாகவும் அவர்கள் தங்கள் நடவடிக்கைகளை மேற்கொண்டிருப்பதாகவும் ஈரானை குறித்து வல்லா சொல்லியிருக்கிறார். இது குறித்து ஆய்வு செய்ய வேண்டிய இன்னும் அதிக காலம் தேவை. டேக்ஸ் அ மோர் டைம், த சிக்னிஃபிகண்ட் டைம், முக்கியமான காலங்கள் இது குறித்து தேவைப்படும். எப்படி வந்தார்கள், எப்படி பெற்றார்கள், யார் அதற்கு பின்னணி என்ற தகவல்கள் அறிந்து கொள்வதற்கு ஆய்வு செய்ய மிக மிக முக்கியமான காலம் தேவைப்படுகிறது என்பதையும் வல்லா நியூஸ் தெரிவித்திருக்கிறது. அதே நேரத்தில் ஈரான் வெளியிட தயாராகும் தகவல்கள், வீடியோஸ், ஃபோட்டோஸ் வருங்கால முடிவுகளை அறிந்து கொள்ள சமீபத்தில் உள்ளன என்ற கருத்தையும் வல்லா நியூஸ் சுட்டிக்காட்டியிருக்கிறது. என்ன செய்ய போகிறாங்க, எந்த மாதிரியான டிப்ளமேட்டிக்ஸ் ஒரு அசோசியேட் வித் நெய்பரிங் கண்ட்ரீஸ் யூரோப்பில் இதெல்லாம் ஹாவ் டு டிசைட். அவர்கள் ஒருவேளை வெளியிட்டால் அது அவர்களால் முடிவு செய்யப்படும் என்பதையும் கூட வல்லா மறைபொருளாக தெரிவித்திருக்கிறது. ஹிப்ரு நியூஸ் பேப்பர் மாரியூ என்பது என்ன சொல்லியிருக்கு, இது மிகவும் கவலையை வெளிப்படுத்தியிருக்கிறது. ஹீப்ரு ஒரு நாளிதழ் அதன் தலைப்பில் இஸ்ரேல் தகவல்கள் ஈரான் மிக முக்கியமாக பாதுகாப்பு தளத்தில் அடிமடியில் கை வைத்துள்ளதாக வல்லா ஹீப்ரு நியூஸ் பேப்பர் மாரியூ தன் கருத்தில் தெரிவித்திருக்கிறது. ஹயாம் கன்ஃபார்ம்ட், அடுத்த செய்தியான ஹயாம், இது ஏராளமான தகவல்கள், சென்சிட்டிவ் மேட்டர்ஸ். இஸ்ரேல் டிஃபென்ஸ் எந்த பதிவையும் இது குறித்து தெரிவிக்க மறுத்திருப்பதாகவும் தகவல் பெறப்பட்டது குறித்தான எந்த தகவலும் இதுவரை வெளியாகவில்லை என்று ஹயாம் கன்ஃபர்மேஷன் உண்மையில் செய்திருக்கிறது. தோழர்களே, இந்த செய்தியில் நீங்கள் அறிந்து கொள்வது மிக முக்கியமாக சர்வதேச அளவில் ஒரு டிராஸ்டிக் ட்ரமெண்டஸ் எஃபெக்டிவ் நிச்சயமாக இதில் ஏற்படும் என்பதில் எந்த ஒரு சூழலும் எந்த ஒரு நிலையும் மாற்றமில்லை. இதற்கிடையிலே நமக்கு கிடைத்த தகவல்கள் இஸ்ரேலிலே அரசியல் ரீதியாக ஆர்த்தோடாக்ஸ் அந்த பார்ட்டி அவர்களுக்கு எதிராக கொண்டு வந்த டிராஃப்ட் அதை எக்ஸிக்யூட் பண்ணினால் இப்பொழுது ஷார்ட்டேஜ் ஐடிஎஃப் மிலிட்ரி ஃபோர்ஸாக இருப்பதை நிரப்புவதற்கு 75,000 அளவிற்கான இளைஞர்களில் இருக்கிறார்கள், அவர்களை இராணுவத்திற்குள் கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு ஆர்த்தடாக்ஸினுடைய பிரிவுக்கு பெஞ்சமின் நெதன்யாஹு தரப்பிலே ஒரு அழுத்தம் கொடுக்கப்பட்டது. யூத ஆர்த்தடாக்ஸ் பிரிவு என்ன சொல்லிவிட்டது என்று சொன்னால், நோ, நாங்கள் இந்த மாதிரி போர் செய்வது, துப்பாக்கி எடுப்பதெல்லாம் எங்கள் வேலை இல்லை. எங்களுடைய வேலை ஹீப்ரு மொழியில் இருக்கும் இந்த யாஹூத் இவற்றை வேதங்களை அதாவது படிப்பது, அவைகளை சடங்குகளை மேற்கொள்வது மட்டும்தான் என்று அவர்கள் அழுத்தம் கொடுத்தார்கள்.
ஒரு ஒரு 7-8 மாதத்திற்கு முன்பு சாலைகளிலே அமர்ந்து அவர்கள் த ப்ரொட்டஸ்ட் எகெயின்ஸ்ட் கவர்மெண்ட். ஆனால் தற்போது அந்த டிராப்டை வெளியிடுகின்ற போது கிட்டத்தட்ட 68 உறுப்பினர்கள் ஆதரவை பெற்றிருக்கும் இவர்களில் 11 உறுப்பினர்கள் ஆதரவு. ஷாம்ஸ் பார்ட்டி அவர்களும் ஒரு 18 உறுப்பினர்கள். சாஸ் பார்ட்டி இப்பொழுது ரொம்ப மௌனமாக இருக்கிறது, கீப் இட் காம் வித்தவுட் எனி ஸ்டேட்மெண்ட், எதுவுமே அவர்கள் வெளியிடவில்லை. ஆனால் ஷாஸ் பார்ட்டியை தாண்டி தற்போது இருக்கக்கூடிய ஆர்த்தடாக்ஸ் ரபிக்கள் ஆதரவை பெற்றது. ஏனென்றால் பெரும்பான்மையாக யூத அறிஞர்கள், யூத ரபிக்கள் இவர்கள்தான். ஆகவே இவர்களும் கூட இந்த ஆட்சியை கவிழ்ப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருப்பதாகவும், இஸ்ரேல் நாடாளுமன்றத்தில் இது ஒரு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும். ஆகவே ஆட்சி கலைக்காமல் தங்களை காப்பாற்றிக் கொள்ள பாடுபட்டு வரும் பெஞ்சமின் நேதன்யாகுவுக்கும் அவரது வலதுசாரி பென்கவிர், பெசேல், ஸ்மோட்ரிச் போன்றவர்களின் கடும் முயற்சிக்கு இடையிலே நாம் சொன்ன மாதிரி நப்சாலின் முன்னாள் இஸ்ரேலுடைய ஆளுநர், அதை போன்று யாயிட் லஃபீட் ரபிக்கள், ஆர்த்தடாக்ஸ் பார்ட்டியினுடைய மிக முக்கிய ஆளுமைகள் முயற்சிகள் செய்திருப்பதும் உறுதியாக தெரிகிறது. ஆக சமாதானம் நீர்த்து போய்விட்டது. இவருடைய கோலிஷன் பார்ட்டர்ஸ் வெளியேறினால் சாஸ் பார்ட்டியுடைய ஆதரவும் வெளியேறப்படும். ஆனால் சாஸ் பார்ட்டி டிடன்ட் கமெண்ட்ஸ் எனிதிங் ரைட் நவ். இதுவரை அவர்கள் எந்த ஒரு செய்தியும் வெளியிடப்படவில்லை. தற்போது வரை அவர்கள் எந்த ஒரு கருத்தையும் வெளியிடவில்லை. ஆனாலும் 18-11 என்றால் 29 பேர் வெளியேறலாம், அப்படிதான் சொல்லப்படும். ஆட்சி ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆயிரும். ஆனாலும் நமக்கு சரியான தகவல்கள் இன்னும் கிடைக்கவில்லை. ஆகவே நாம் அதை உறுதியாக பேச முடியவில்லை. கிடைத்த மேலோட்டமான செய்தியில் இப்படி செய்திருக்கிறது. தன் ஆட்சியை காப்பாற்ற போராடி வரக்கூடிய பெஞ்சமின் நேதன்யாகுவுக்கு ஒரு பெரிய பிரஷர். கசாவினுடைய நிலைகளை தாண்டி ஐடிஎஃப்பினுடைய தோல்வி, கிடியன் ஷார்ட்டுடைய இம்பேக்ட் எதுவும் பெரிதாக ஏற்படுத்தவில்லை. நேற்றைக்கு நான் சொன்னேன், தற்போதைய நிலையில் இந்த ஸ்டீல்ஸ், அதாவது திருடப்பட்ட, களவாடப்பட்ட அல்லது பறிக்கப்பட்ட இஸ்ரேலுடைய உளவுத்துறையை கண்ணுக்குள் விரல் விற்று ஆட்டி இஸ்ரேலுடைய ரகசியங்களை ஆயிரக்கணக்கான டாக்குமெண்ட் ஹஸ் பீன் சீட், அதாவது அது பறிக்கப்பட்டிருக்கிறது. அது உலகத்திற்கு வெளியிடப்படுகின்ற போது பெஞ்சமின் நேதன்யாகுடைய ரெஜிம் முழுமையாக கொலாப்ஸ் ஆகுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது என்பதுதான் நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய செய்தியாக இருக்கிறது. அவர் உறுதி செய்யப்பட்ட செய்தியில் மௌனிக்கிறார். இஸ்ரேல் கர்ட்ஸ் டிஃபென்ஸ் மினிஸ்டர் ரெஃப்யூஸ் செய்கிறார். இஸ்ரேலுடைய மிக முக்கிய நாளிதழாக சேனல் 12, வல்லா நியூஸ், அல் மயாதீன், லெபனானுடைய செய்திகள், அதை போன்று ஹீப்ரு மொழியில் இருக்கக்கூடிய மேரியூ, ஹயாம் போன்ற செய்தி தளங்கள் உறுதிப்படுத்திவிட்டது. ஆகவே இது உலக ரீதியாக பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதில் என்ன நடக்கப் போகிறது, யூரோப் யூனியனுக்கும் யூத நாடுக்கும் இருக்கிற உறவென்னாகும், அமெரிக்கா அடுத்து முன்னெடுக்கக்கூடிய பெஞ்சமின் நேதன்யாகுவின் உறவுகளின் அடிப்படையில் எப்படி என்ன நடக்கும் என்பதை அடுத்தடுத்த காணொளியில் நான் உங்களுக்கு விரிவாக தருகிறேன். அதுவரை உங்களிடமிருந்து மீண்டும் நாளை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.